நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கியிருப்பாங்க. அது எல்லார் வாழ்க்கையிலையுமே சகஜமாக நடக்கிற விஷயந்தான். ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்கிருவோம் தான். ஆனால் அந்த கடனை வாங்கிட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் நிறையா ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இப்படி வாங்கிட்டோமே, இனி இது எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு இதை நம்ம முதல்லயே யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த வாங்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஏதாவது காது குத்துறதாகட்டும், இல்லை கல்யாணம் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்மளா வைக்கிறோம், இல்லை வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே தயவுசெய்து கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம அதை பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போது அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போது அதுக்கான பணம் நம்ம கையில் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இல்லை, நான் வந்து வீடு வாங்க போகிறேன், நான் கார் வாங்க போகிறேன், எல்லாம் லோன் வாங்கி தான், கடன் வாங்கி தான், இல்லை கல்யாணமே வந்துட்டு கடன் வாங்கி தான் நம்ம கல்யாணமே பண்ணணும் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம எப்படியும் இந்த வருஷத்தில் கல்யாணம் தான் பண்ண போகிறோம், இன்னும் 2 வருஷத்தில் வீட்டில் கல்யாணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டி இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இந்த பிளான் பண்ணி பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம காசை சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இதுக்காகலாம் நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்க. கடன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளால் முடியலை, ஒரு அவசர தேவை, ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவா, அந்த சமயத்தில் நம்ம கையில் ஒரு கையிருப்பு நம்ம வச்சுருப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருப்போம். இப்போது அதையும் மீறி திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருதா, அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு கடன் வாங்கிறது ஓகே. மற்றபடி நம்ம பிளான் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயவுசெய்து கடன் வாங்கிடாதீங்க. அந்த கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப உட்காந்து யோசிங்க. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே 100ல் 100% பேருமே சொல்கிறேன், கடன் வாங்கினதுக்கப்புறம் உட்காந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாத ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. எதுக்கு நம்ம இந்த கடன் வாங்கணும், இப்போ இவ்வளோ வட்டி கட்டுறோமே, இன்னும் இவ்வளோ வருஷத்துக்கு இந்த கடன் கட்டணுமே அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதை வாங்கிட்டு அப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே இந்த கடன் நம்ம வாங்கலாமா, இது அவ்வளோ தேவையா, அந்தளவுக்கு இது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறத உட்காந்து ரொம்ப ஒரு 10க்கு 50 தடவை யோசிங்க, 100 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம தேவைங்களுக்காக பண்ணுறதுன்னு கூட எல்லாமே. இப்போது ஒரு சில பேர் சரி நம்ம வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான் அதுக்காக நானும் வாங்கணும், சொந்தக்காரன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும். அவங்க காசு சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க வாங்கிட்டாங்கல்ல, அப்போ நம்மளும் அது ஒரு கடன் பட்டாவது நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க மற்றவங்கள பார்த்து. அந்த மாதிரி அடுத்தவங்கள பார்த்தெல்லாம் கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் யாரை கடுப்பேற்றுறதுக்காக நீங்கள் பண்ணாலும், யார்கிட்ட பெருமை காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணாலும் கடன் கட்ட போகிறது நீங்கள் தான். உங்களுக்காக யாருமே வந்து கடன் கட்ட மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு தயவுசெய்து அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க. நம்மளுக்கு என்ன முடியுமோ, நம்ம என்ன சேமித்து வாங்க முடியுமோ, எப்போ வாங்க முடியுமோ அதை அப்போ வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க இப்போவே வாங்கிட்டாங்கல்ல, அதனால் நம்மளும் இப்போவே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கடன் பட்டு அதை போய் வாங்கிடாதீங்க. அதுக்கடுத்து இந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி எல்லாம் சூதாட்டமெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அது வந்து ரொம்ப பேர் அடிமையாக இருப்பாங்க.
கொஞ்சம் பேராசைப்படுவாங்கன்னே வைங்களேன். சில பேர் இந்த லாட்ரி சீட்டு வாங்கினா நம்மளுக்கு விழுந்துருமா? இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது கேம் விளையாடி ரம்மி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதில் சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படின்னு அதை ரொம்ப நம்பிக்கையாக அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்கி என்னென்னா கடன் வாங்கியாச்சும் அதில் பணம் போட்டு நம்ம ஆடணும், நம்ம பதிலுக்கு அதை ரெட்டிப்பாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகலாம் கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு. அதாவது நம்ம தேவைக்காகன்னு நம்ம ஒரு காரை கடன் வாங்கிறது கூட தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம டூ வீலர்லேயே போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம், அப்படி கூட பண்ணலாமே தவிர அதுக்கே கார் வாங்கிறதுக்கு கூட நம்ம அந்த மாதிரி கடனெல்லாம் வாங்குறது தவறு. அதை விட்டுட்டு இந்த சூதாட்டத்துக்கெல்லாம் போய் சில பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி கடன் வாங்கியாவது அதில் விளையாடணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் தயவு செய்து கடனே வாங்கிடாதீங்க. ரொம்ப யோசிங்க, யோசிச்சுமே வாங்கிடாதீங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். இப்போது ஏதோ ஒன்றுடா நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட சொல்லும்போது, பண்ணுடா பண்ணுடா, நீ அது கடன் வாங்கியாவது நீ இதை பண்ணிடுடா, இதென்ன 5 லட்சம் தானேடா, 10 லட்சம் தானே அப்படின்னு உங்களை யாராவது கடன் வாங்குகிற விஷயத்துக்கு அப்படி உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறவங்கள தயவு செய்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா கடன் வாங்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது எதுக்காக வாங்குகிறோங்கிறது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு மட்டும். அதுக்கப்புறம்லாம் சும்மா எல்லாத்துக்கும் கடன் வாங்கி பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. அதை யாராவது உங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. சொல்லிவிட்டு அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. கடைசியில் அது பிரச்சனைன்னு வந்தால் அதை ஃபேஸ் பண்ண போகிறது நம்மளாக தான் இருப்போம். அதனால் அந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ பண்ணணும்னு முடிவெடுக்கிறீங்கன்னா, இப்போது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் சுயமாக தனியாக முடிவெடுத்து அதை கடன் வாங்கி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலுமே ஃபஸ்ட்டு ஃபேமிலி கூட உட்காந்து கலந்து பேசுங்க. எல்லாருமே உட்காந்து கலந்து பேசி இப்போது நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பேசுங்க. அப்போ தான் வீட்டில் வந்துட்டு கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லுவாங்கள்ல, இல்லை இதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை, இப்போ இதுக்கு இப்படி கடன் வாங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கவே வாங்காதேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அவங்களோட அனுபவங்களை எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. அதனால் எது பண்ணுறதுமே குடும்பத்தோடு உட்காந்து கலந்து பேசி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நானாக வந்துட்டு நான் பாரு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டில் சொல்ல போகிறேன், இல்லை நான் கடன் வாங்கி வீடு வாங்கிட்டு நான் அதை சர்ப்ரைஸாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்ட போகிறேன், அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அதெல்லாம் கடன் வாங்காமல் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இதெல்லாம் கடன் வாங்கி நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், அவங்களுக்கு ஷாக்கிங் கொடுக்க போகிறேன், இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறேன், அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. எல்லார் கூடயும் உட்காந்து கலந்து பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. எல்லோரும் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இப்படி புலம்புறதுக்கு நிறையா பேர் புலம்பியிருப்போம். நானுமே ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஒரு கடன் இருக்கும்ல, எல்லாருமே கடன் வாங்குறவங்க தான். வாங்கிட்டு அதை நிறையா ஃபீல் பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம இப்போ இந்த மாதிரி கடன் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் அதுவுமே அது என்ன சொல்கிறது, ஒரு தேவையான கடனாக இருந்தாலுமே அது வட்டின்னு நம்ம கட்டி அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக போகும்போது எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அனுபவப்பட்டதுனால தான் இப்போ வந்து சொல்கிறதுங்க. இந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை யோசிச்சுமே பிரயோஜனம் கிடையாது. வாங்கினது தான். அதனால் வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க, தப்பே இல்லை. யோசித்து முடிவு பண்ணுங்கள். 50 ரூபாய் இருந்தால் கோடீஸ்வரன் ஆகலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. அதோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.